நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே அழிய போகுதுன்னா இன்னும் 10 வருஷத்துலயும் 5 வருஷத்துலயும் இல்லையா நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சிட்டு இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ஜாபா இருக்கிறது டேட்டா என்ட்ரி. ஒரு ஹியூமன் சாதாரணமா ஒரு டேட்டாஸை டைப் பண்றதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்குதுன்னு தெரியும். இப்போ அது எல்லாத்தையுமே ஏஐ வந்ததுனால ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஏஐ ஈஸியா பார்த்தீங்கன்னா டைப் பண்ண ஆரம்பிக்குது, சார்ட் பண்ண ஆரம்பிக்குது, ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு ஹியூமன் முடிக்கக்கூடிய டைமுக்கு முன்னாடி ஏஐ இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுது. ஸோ நம்ம கண்ணுக்கு எதிர்க்கே அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜாபா டேட்டா என்ட்ரி இருக்கு. ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஜாப் என்னன்னா பேசிக் கஸ்டமர் சப்போர்ட். முன்னாடி காலகட்டத்திலலாம் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான தெளிவை பெறலாம். ஆனா இன்னைக்கு நீங்க எந்த வெப்சைட் போனாலும் சரி, அந்த வெப்சைட்டுக்குள்ள ரைட் ஹேண்ட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா சாட் பாட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சாட் பாட்ல அந்த வெப்சைட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கான விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த லிஸ்ட்ல மூணாவது ஜாபா என்ன இருக்குதுன்னா கண்டென்ட் ரைட்டிங். முன்னாடி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதணும்னா அந்த கண்டென்ட்டுக்கு எப்படி வரணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு எழுதுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கிட்ட எடுத்துக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏஐ டெக்னாலஜிஸ் நிறைய வந்தது. உதாரணத்துக்கு சாட் ஜிபிடி, ஜெமினாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஐ வந்துடுச்சு. இதுகிட்ட போயிட்டு நீங்கள் என்ன விஷயம் வேணும்னு சொல்லிட்டா போதும், அது உங்களுக்கு அது இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி வேணுமா, யூடியூப்பில் போகிற மாதிரி வேணுமா, அந்த கண்டென்ட்டை கிளியராக கொடுத்தது. நம்ம லிஸ்ட்டில் 4வது வரக்கூடிய ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங். முன்னாடி காலகட்டத்தில் இந்த கிராஃபிக் டிசைன்னா பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கோப் இருந்தது. ஆனால் என்னைக்கு ஏஐன்றது இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சதோ அதுக்கான ஸ்கோப் குறைஞ்சிட்டே வருது. என்ன காரணம்னா ஏஐ கிட்ட நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் மூலமாக எனக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைனை கொடுன்னு சொல்லிட்டா போதும், அதை வித்தின் த மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அளவுக்கு பேக்ரவுண்ட் வேணும், என்ன எலமெண்ட்ஸ் வேணும், என்ன டைட்டில் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்கக்கூடிய டிசைன் உங்கள் கண்ணு முன்னாடி வருது. இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு ஆனால் இங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஏஐ உங்கள் ஜாபை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. ஏஐயை யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தான் உங்கள் ஜாபை ரீப்ளேஸ் பண்ண போகிறான். ஸோ இனிமேலும் பார்த்தோன்னா டைம் போக்காம ஏஐ கற்றுக்குங்க, உங்கள் ஜாபை செக்யூர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீனஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.